இருக்கானுங்களே எழுந்துக்கிறதே 8 மணிக்கு. அப்புறம் எங்க இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? மகா மகா, டைம் இல்லை, டிஃபன் எடுத்து வை. இது வந்துட்டாங்க. என்னங்க இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும். நீ போயிட்டு வா, எனக்கு டைம் இல்லை. எனக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஜிஎம் போஸ்ட் கிடைக்க போகுது. அதுக்காக இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓ அப்படியா? எல்லாம் கடவுள் செய்யுங்க. இதில் எங்கேருந்து கடவுள் வந்தார்? என்னோட 20 வருஷ கடின உழைப்பு, அதோட பலன் தான் இதெல்லாம். சரி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சரி சரி, நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அலுவலகம் செல்லும் வழியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டது. ஹலோ, நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? நீங்க யாரு? உங்களுக்கு டைம் இல்லைன்னு அந்த டைம் நான் தான். என்னது டைமா? நான் எங்க இருக்கேன்? இப்போ நீங்கள் பயணத்தில் இருக்கீங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இந்த பயணத்துக்கு ஒரு நாள் வந்துதான். நான் உங்கள் பயணத்தின் துணைவன். இதுவே உங்களோட கடைசி பயணம். என்னது கடைசி பயணமா? இல்லை இல்லை, நான் திருமூர்த்தி. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். பாருங்க, நான் ஜம்முன்னு இருக்கேன். எல்லோரும் சொல்கிறது தான். உங்களோட உயிர் பிரிய ஆரம்பிச்சு 1 நிமிஷம் ஆச்சு. இது உங்களோட சரீரத்தின் பேர். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆத்மா மட்டும்தான். சரி, வாங்க போகலாம். இல்லை இல்லை, என்னால் வர முடியாது. நான் செய்ய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்குள்ளே எப்படி? நான் போயிட்டா என் கடமைகளை யார் முடிப்பா? என்ன கடமைகள்? என்னுடைய கடமைகள். நான் இல்லைன்னா என் ஒய்ஃப் உடஞ்சி போயிடுவா. என் பசங்களை படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி தரணும். என் ஆஃபீஸே என்னை நம்பி தான் இருக்கு. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் தான் வழி காட்டணும். அப்படிலாம் எதுவும் இல்லை. யார் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்காக வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால் நான் உங்களுக்கு டைம் தரேன். சரி, எவ்வளோ நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு 75 வயசு வரைக்கும். அவ்வளோலாம் தர முடியாது. ஒரு 10 வருஷம். தரமாட்டோம். ஒரு 5 வருஷம். ஐயோ கடவுளே! இப்போ மட்டும் எங்கேருந்து அந்த கடவுள்? நான் உங்களுக்கு 3 மாதம் டைம் தரேன். அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவு கடமை முடிச்சுட்டு என் கூட வந்துடணும். சரி, அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச கடமைகளை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி, வாங்க போகலாம். நீங்கள் என் கூட வர வரைக்கும் நான் உங்கள் கூட தான் வருவேன். சரி, நான் எங்கள் வீட்டில் உங்களை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது? நான் உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன், வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். சரி, வாங்க போகலாம். ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பண்ணலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ போறேம்மா. காலேஜ் போயிட்டு வரேம்மா. கொரோனா லீவ் முடிச்சு காலேஜ் போறேன். பத்திரமா போயிட்டு வாப்பா. சரி, பாய்மா. என்னங்க ஏதோ மீட்டிங் சொன்னீங்க, சீக்கிரமா வந்துட்டீங்க. ஏன் ட்ரெஸ்லாம் மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபைல் ஒன்று மறந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். என்ன வீடே அமைதியாக இருக்கு? பசங்களாம் எங்க? ரம்யா ஆன்லைன் கிளாஸ் இது பண்றாங்க. ஜெமின் கிண்டிலேருந்து காலேஜ் ஓப்பன் ஆயிருக்கு, அதான் காலேஜ் போயிருக்கான். பாத்தியா, என் பொண்ணுக்கு 50,000 செலவு பண்ணி ஆன்லைன் கிளாஸுக்கு ஃபோனு லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க, அவள் என்ன பண்ணுறான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஆன்லைன் கிளாஸ் தானே, அட்டெண்டன்ஸ் போட்டு வெளியே வந்துடலாம். ரம்யா பிரசன்ட் மிஸ். இப்போ என்ன பண்ணுறது? வேற எப்படி டைம் ஓட்டலாம்? சரி, ஜோஷிகாவுக்கு கால் பண்ணலாம். ஹலோ ஹலோ, சொல்லு ரம்யா. ஜோஷிகா, வீடியோ கட் பண்ணிட்டு வா. கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஃபயர்
ஆன்லைன் கிளாஸுக்குல நான் வரல. ஆன்லைன் கிளாஸ் தானே, ரொம்ப ஓவரா பண்ணாத. ரூம் கார்டு கொடுத்துருக்கேன், வரியா வரலையா? சரி இது வரேன். உன் பின்னாடி நிக்கிறேன் பாரு, அவனை நான் ஷூட் பண்றேன். இல்ல நான் ஷூட் பண்றேன். லெஃப்ட்ல எண்ணி வரான் பாரு. ஷூட் பண்ண. சரி க்ளோவால் போடு. இது போடுறேன். ஐயோ, இவ வேற செத்துட்டாளே. ரம்யா ரிட்ரை பண்ண. ச்சே, இவளுக்கு வேற ஆடவே தெரியல. இவளை அப்படியே விட்டுட்டு இன்ஸ்டாக்கு போவோம். இவளே நான் விளையாட கூட்டு பாதியிலே விட்டு போயிடுவா. ஐ, நம்ம போட்ட ரீல்ஸ்க்கா இவ்வளோ லைக் வந்திருக்கு? இது உடனே யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லணுமே. சரி, சஹனாவுக்கு கால் பண்ணலாம். என்ன இவ கட் பண்றா? திருப்பி கால் பண்ணுவா. ஹலோ, சொல்றமியா? ஏய் சஹனா, ரீசெண்டா நான் போட்ட ரீல்ஸ்க்கு 500K ரீச் ஆயிருக்கு. போய் பாரேன். அதுக்கு இப்ப என்ன பண்றது? செலிப்ரேட் பண்ணலாமா? என்ன இப்படி சொல்ற? நீ டேக் பண்ணி போடுற போஸ்ட மட்டும் நான் பாக்குறேன்ல, அப்ப நான் போடுற ரீல்ஸ் எல்லாம் நீ பார்க்க மாட்டியா? பார்த்து தொலைற வெயி. ச்சே, நம்ம எவ்வளவு ட்ரெண்டிங்னு இவளுக்கு எங்க தெரிய போகுது? நம்ம பெரிய யூடியூபர் ஆகி லட்சமா சம்பாதிக்க போறோம். அப்ப பாத்துக்கலாம் இவங்கள. எங்க அப்பா எனக்கு ஃபோன் கொடுக்கறதே 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள நான் நோட்ஸ்லாம் முடிக்கணும். இவ வேற கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா. வேற எப்படி டைம் ஓட்டலாம்? சரி, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்போம். ரியாவோட புதுசா ஒரு லைவ் வந்திருக்கே, இதை உடனே பார்க்கணும். போன 13th ரிலீஸ் ஃபீஸ்ட். இன்னைக்கு நம்ம அண்ணன் கடை ஃபீஸ்ட். இதுல இருக்க அல்டிமேட் டேஸ்ட். குவாலிட்டி வால்ஸ்ல இருந்து பிளாக் ஃபாரஸ்ட் லான்ச் பண்ண ஐஸ்கிரீம் தாங்க இந்த ஃபீஸ்ட். டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் செம்ம டேஸ்ட். லாஸ்ட்ல இருந்து உள்ள வரைக்கும் செம்மையான சாக்லேட் ஃபிளேவர் கொடுத்துருந்தாங்க. உள்ள மினி கிராக்கர்ஸ்லாம் போட்டு வேற லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஃபீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி எண்டிங் தாங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும் போலே இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணணும். ஐயோ, இதை மறந்துட்டோமே. சரி, ஒரு ஸ்நாப்பை போடுவோம். ஜோஷ்கா கூட வேற ஸ்ட்ரீட் பிரேக் ஆக போதே. இவ்வளோ வேற கேம்ல விட்டுட்டு வந்துட்டோம். என்ன சொல்ல போறாளோ? சரி, கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ ஜோஷிகா. ரம்யா, அவங்க கூட பேச மாட்டேன். கேம்ல நான் அப்படியே விட்டு போயிட்டேன். அதெல்லாம் விடு. ஸ்னாப்ல ஸ்ட்ரீட் பிரேக் ஆக போகுது. சீக்கிரம் ஸ்னாப் அனுப்பினேன். சரி அனுப்புறேன். இவளுக்கு எதனா ஒன்று தேவைன்னா மட்டும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான். சரி ரம்யா, நோட்ஸ் எழுதலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? எழுதிட்டு தாம்மா இருக்கேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்க. நீ என்ன பண்ணுறதே தெரிய மாட்டேது. சரி, சீக்கிரம் எழுதிட்டு வா, சாப்பிடலாம். சரி, வரேம்மா. நல்ல வேலை, நம்ம பண்ண திருட்டுத்தனம்லாம் முடிச்சோன்னா வந்தாங்க. என் கண்ணே என்னால் நம்ப முடியல. என் பொண்ணு தான் எனக்கு உயிர். இவ்வளோ செலவு பண்ணி ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவள் இப்படி பொண்ணான்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன பண்ணுறது, உங்களை மாதிரியான பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பே தான். உங்கள் பசங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கவனிக்க தேவை. உங்கள் பசங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது இல்லைங்க. அவங்களோட அன்புன்றது சரியான வழிகாட்டுறதுல தான் இருக்குது. அவன் நல்ல பொண்ணு தாங்க. கொரோனாவில் 2 வருஷம் ஸ்கூல் போகாமல் வீட்லேயே இருந்ததுனால அந்த ஃபோன் அவளுக்கு எடுத்து விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கொரோனாவில் அவள் கூட ஃபோன் மட்டுமா இருந்துச்சு, நீங்களும் தானே இருந்தீங்க. ஆனால் என் பையன் தங்கமானவங்க. 12th அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. காலேஜ்லாம் சீட் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சு. அவன் காலேஜுக்கு போனோன்னு நான் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க அவன் தங்கமானவன்னு? வாங்க, அவன் என்ன பண்ணுறான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னது, அவனுக்கும் ஒரு கதை இருக்கா? வாங்க, அங்கே பாருங்க. எதிர்பார்க்கல, திரும்ப காலேஜ் போகிறோன்னு எதிர்பார்க்கல. எந்திரிச்சு விஷ் கூட பண்ண முடியல. 2 வருஷம் கேப்பு, எல்லாமே மறந்துடுச்சு. ஆன்லைன் கிளாஸ்லேயே உட்காந்து டிகிரி வாங்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸில் என்னென்ன அட்டையும் பண்ணீங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அன்வர் எழுந்திடுறா. இவர் இருக்காரு ஆன்லைன் கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுக்கலான்ட்டு அன்வர்னு கத்துறேன். ஒரு மூமெண்ட்டும் இல்லை. சரி, நம்ம லேப்டாப்பில் தான் பிரச்சனை இருக்குமா நினச்சிக்கிட்டு சர்வீஸ் பண்ணி 4000 ரூபாய் தண்டை செலவு பண்ணி திரும்ப கொண்டு வந்து உட்காந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க உட்காந்தா மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அப்புறமாட்டு தான் தெரியுது இவர் கேமரா முன்னாடி ஃபோட்டோ எடுத்து விட்டு வச்சுருக்காருன்ட்டு. 1 நாள் எனக்கு தண்டமாக 4000 ரூபாய் செலவு. இரு, லேப்புக்கு ஒரு வேலை ஃபைன் போடுறேன். சாரி சார்.
இன்னைக்கு இன்டர்னல் டெஸ்ட்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், எல்லாம் படிச்சிட்டிங்களா? சார் நான் மெசேஜே பார்க்கல சார். அதெல்லாம் உன் பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இன்டர்னல் டெஸ்ட் வச்சே ஆகணும். பிட் ரெடி பண்ண சொன்னடா, ரெடி பண்ணியாடா? ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. சரி சரி விடு, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். அவர் பையன் தானே இது? ஏன்டா ரொம்ப நேரமா எழுதாம உட்காந்துட்டு இருக்கேன்? சார் ஃபுல் அவுட் ஆஃப் சிலபஸ், புக்ல இருந்து எந்த கொஸ்டினும் வரல சார். உங்க சிலபஸ்ல இருந்தா வந்திருக்கேன் சார் உங்களுக்கு தெரியாது, புக்ல இருந்து எந்த கொஸ்டினும் வரலன்ற. புக்ல இருந்து இல்லாம ரெண்டுல வரும். சார் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அப்ப இந்தாங்க நீங்களே பாருங்க. இவங்க நல்லா செக் பண்ணி தானே அனுப்பிச்சு விட்டேன். எப்படா புக் எடுத்துறாங்க உள்ள? இது உங்க சிலபஸ் தான், கொஞ்சமா அது மூணு யூஸ் பண்ணி எழுது. நம்மளுக்கு எங்களா மூளை யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு, நமக்கு தான் கூகுள் இருக்கு, அதை பார்த்து எழுதலாம். என்னடா நான் ஒன்று டைப் பண்ணா அது ஒன்று காமிக்குது. சார் எங்களோட பேப்பர் போடிட்டா சார். அந்த பேப்பரை இந்த பேப்பர்லயே ஒன்றும் இல்லை, இதை பார்த்து நீ என்ன எழுத போற? சார் அவன் கூகுள் பார்த்துருந்தான் சார். கூகுளா? சார் 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 உங்க பேரண்ட ஃபோன் ஃபைன் கட்டி வாங்கிக்க சொல்லுது. முன்னாள் தானே போனே போச்சு. உருவா நான் வாங்கி தரேன். நீ பேப்பர் குடுறா. சார் நான் வெளிநாட்டில் சார், நான் இன்னும் எழுதவில்லை சார். நீ பண்ண அதுக்கு ஒன்று பெரிய விஷயம். பேப்பர் குடுறா. சரி, போன செமஸ்டர்ல யாரெல்லாம் அரியரு? டேய் நீ தானே அறியாது, எந்திக்காத அவருக்கு தெரியாது. சரிடா. எனக்கே தெரியும், ஒழுங்கா எழுச்சிருங்க. சரி நீனே எழுந்திரு. சார் எத்தனை அரியர்டா? 4 அரியர் சார். எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? அப்படின்னா தப்பு பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டான், அவ்வளோதானே. அடுத்த செமஸ்டர்ல பாஸ் ஆகிட போறான். சார் வாங்க சார். நானா சார்? நீங்க தான் சார், வாங்க. எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? ஊர்ல இல்லாத தப்பா பண்ணிட்டான். ஊர்ல எல்லாரும் தான் ஃபெயில் ஆகுறாங்க, அதே மாதிரி அவன் ஃபெயில் ஆகிட்டான். அடுத்த செமஸ்டர்ல பாஸ் ஆகிட போறான். பாஸ் ஆயிடுவல? பாஸ் ஆயிடுவேன் சார். பாஸ் ஆயிடுவல? பாஸ் ஆயிடுவேன் சார். பாஸ் ஆயிடுவியா? சார் சார் அந்த போல அரியர். நீ ஏன் அரியரு? சார் சார் செமஸ்டர் அப்போ பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஒன்ன ஐயோ, இதான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. பூனைக்குட்டி பேர் என்னதுமா? பிகாச்சு சார். பீகாச்சு நல்லா இருக்கா? பத்திரமா பார்த்துக்கோமா. சார் 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 என் நாய்க்கு உடம்பு சரியில்லை சார், 2 நாய்க்குட்டி சார். ஓ நாய்க்கு உடம்பு சரியில்லையா? பத்திரமா பார்த்துக்கோ. அடுத்த செமஸ்டர்லயாவது எல்லாம் பாஸ் ஆகிற வழியா பாருங்க. ஓகே சார். டேய் வாங்கடா போகலாம். ஏன்டா நீ காலேஜ் வரல? நேற்று கொஞ்சம் வேலை இருக்குதா, நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குதா, அதான்டா வரல. டேய் அவன் என்ன வேலை இருந்தால் எவ்வளோ டயர்டானா எனக்கு தானே தெரியும், நீ வந்து ஏறு. சரி வாங்கடா போகலாம். வாங்கடா போலாம். ஏடா ஒருத்தர் கூப்பிட்டு போகிறேன் வாங்கடா. நான் வரலடா. நானும் வரலடா. டேய் அவ சொல்ற இடம் செம்மையா இருக்குண்டா, அந்த இடத்துக்கு போனா நம்மளா படிக்கணும்னு அவசியமே இல்லடா, வாடா போலாம். சரி வா போய் தான் கிளம்புறேன். சரி வாடா போகலாம். என்னடா வண்டி ஓட்டுற, வெளிக்கு கூட இல்ல அவர் செல்ஃப் எடுத்துக்கிறேன். டேய் அங்கே போலீஸ் நிற்கிற, வாங்கடா போயிடலாம். இவனுக்கு ஏதாவது ஆகிட போகுதுடா, போலீஸ் வேறு நிற்கிறாங்க, வாடா ஓடிடலாம். வாடா ஓடலாம். எழுந்துரு தம்பி. என்னாச்சு? எழுந்துரு. ஐயோ, என் பையனுக்கு அடிபட்டுச்சே. இவன் உங்க பையனா? பாத்தீங்களா, வண்டியில 3 பேராக போனது மட்டும் இல்லாம ஹெல்மெட் கூட போடாம எவ்வளவு வேகமா போறாங்கன்னு. வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். ஈவினிங் ஃபைன் கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போங்க. சரிங்க மேம். இந்த மாதிரி ஆன்சர் நடக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? தலைக்கவசம் நம் உயிர் கவசம்னு எல்லா இடங்களிலும் வற்புறுத்துறாங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் வண்டியில 3 பேராக செல்வதனாலையும், வண்டி ஓட்டிட்டே ரீல்ஸ் பண்றதுனாலையும், மொபைல் யூஸ் பண்றதுனாலையும் இது மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால இவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, வழியில போறவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கஷ்டம்தான். மேலும் இது போன்ற இளைஞர்களின் ஆக்க சக்தி நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படாமல் போதை வஸ்துக்களால் மயங்கி கிடக்கிறது. பல நல்ல மாணவர்கள் கூட படிக்கிற சக மாணவர்களின் வற்புறுத்தல்களால் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி அதுல இருந்து மீள முடியாமல் பல்வேறு நோய்களுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறாங்க. நாட்டின் வளர்ச்சி இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லுது. இருந்தும் என்ன பயன்?
நமக்கு என்ன கடந்து போறோம். நம்ம கூட